ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தமிழ் நெற்களஞ்சியம். இன்றைக்கி நாம் ஒரு புதுவிதமான கருப்பு கொண்டைக்கடலை வைத்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட். தேவையான பொருள்: கருப்பு கொண்டைக்கடலை 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. ஒரு பெரிய கேரட்டாக பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சம் நாட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு உரிச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா தூள் ஜீரக மிளகு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது காஞ்ச மிளகாய் ஒரு 4 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, மல்லிக்கீரை இது எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஹெல்த்தியான பொருள். இந்த மிக்சியில் அரைகிறதுனால யாரும் கருவேப்பிலை எடுத்து போட மாட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்றோம். வெங்காயம், இஞ்சி, மசாலா எல்லாமே சேர்ந்து கொண்டைக்கடலையோட நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி ஊற்ற வேணாம். கொஞ்சம் மெதுவாக தான் சுற்றி வரும், அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சில மிக்ஸி தண்ணி ஊற்றலைன்னா அரையாது. கொஞ்சம் லேசாக தெளிச்சிக்கோங்க. ஓரளவு ஒன்றா சேர்ந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கொஞ்சம் இதாக பரபரப்பாக இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப 1-2 இருந்தாலும் நமக்கு பீஸ் கட் பண்ண வராது. அதனால் ஓரளவு கொஞ்சம் சேமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம். கொஞ்சம் உப்பு போட்டு அதை அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுத்தது ஒரு தட்டு எடுத்து எண்ணெய் தடவிட்டு அதில் மேலே சமப்படுத்திக்கங்க. அப்படியே எடுத்து வச்சு கேக்கு வெட்டுற மாதிரி வெட்டணும். இது பீஸாக வெட்டணும். அதனால் கேக்கு மாதிரி ஒரு சமப்படுத்திக்கணும். இது மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி தட்டையில் ஃபுல்லாக தடவிக்கங்க. அது மாதிரி கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் அப்படியே இது தட்டையோடு பிடிச்சிரும். திருப்பி நமக்கு டக்குன்னு தட்டினோம்னா கொட்டாது. அதுக்கு தான் கொஞ்சம் கூடவாகவே எண்ணெய் ஊற்றிக்கங்க. இட்லி சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த எடுத்து வச்சு இந்த மாதிரி சமப்படுத்திக்கணும். இந்த மாதிரி சமமாக வந்த பிறகு கத்தி வச்சு கீறிக்கங்க துண்டு துண்டாக. அப்படியே நம்ம கேக்கு, பிஸ்கட் இது மாதிரியே அந்த அளவுக்கு ஒரு 4 முளை கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்புறம் நம்ம வெந்த பிறகு கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போயே நம்ம கீறி வச்சிட்டோம்னாக்கா கரெக்டாக வந்துடும். இது மாதிரி இந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்கோங்க. இட்லி சட்டியில் அடித்தட்டில் வச்சு மூடுங்க. மேத்தட்டில் வைக்கிறனாலும் வைக்கலாம். கொஞ்சம் அடித்தட்டில் வச்சோம்னா சீக்கிரம் சூடு வரும். நல்லா நெருங்கி வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகணும். கொண்டைக்கடலைனால கொஞ்சம் நல்லா ஒரு 15 நிமிஷம் வேகணும். வெந்த பிறகு அப்படியே மெதுவாக எடுத்து கீழே வைங்க. கொஞ்சம் ஆவி குறைஞ்ச பிறகு டக்குன்னு எடுத்து அடுத்த தட்டில் தட்டிடலாம். இதுமாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தனித்தனியாக பீஸாக தனியாக வந்துடும். சித்த நேரம் ஃபேனில் வச்சா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறமேல எண்ணெயில் போடுங்க. அடுத்தது கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க.
அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும். சும்மா எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்க வேணாம், போட்டு பெரட்டி விட்டு எடுத்தால் போதும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது. இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம துண்டு துண்டாக எடுத்து அப்படியே எண்ணெய் சூடு வந்தோடனையும் பீஸாக எடுத்து தனித்தனியாக போடணும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு, நல்லா வெந்து நல்லா பொரிஞ்ச பிறகு லேசாக சிவந்த பிறகு திருப்பி போடுங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இஞ்சி இதெல்லாம் சேர்றதுனால, கரம் மசாலா, வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுவும் கொண்டைக்கடலை உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக தானே இருக்கும் எப்போதுமே. அவிச்சி திங்கிறத விட குழந்தைங்கள்லாம் சாப்பிடாது. இதேமாரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு புது விதமாக ஸ்நாக்ஸாக இருக்கு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் சாப்பிட்ருவாங்க. உரப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க குழந்தைங்க சாப்பிட்றதுனால. ரொம்ப உரப்பாக இருந்தாலும் சில பிள்ளைங்க சாப்பிடாது. இது மாதிரி நல்லா வெந்த பிறகு இதேமாரி பிரட்டி விடுங்க. ரெண்டு பக்கம் நல்லா வெந்த பிறகு எடுத்து ஒரு தட்டில் வைங்க. ரொம்ப சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும், நல்லா கருகி போயிடும். ஃபஸ்ட்டு சூடானதும் குறைச்சிடணும் அடுப்பை. கொஞ்சம் சிம்மில் வச்சு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா நிதானமாக வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொன்னிறமான கலரில் எடுங்க. இதுமாரி தட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு சாப்பிடுங்க. நல்லா ரொம்ப அருமையான டேஸ்ட்டு, அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த மாதிரி பயிர் வகைகள், உளுந்து ஐட்டங்கள் இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இதில் எல்லா சத்துக்களும் நமக்கு ஒவ்வொரு பொருளையும், காய்கறி, பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நேச்சுரலாக நல்லது, உடம்புக்கு நல்லது. இது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. எப்படி அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே.